வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப எம்மியான டேஸ்ட்டோட சாக்லேட் டோனட்ஸ் வீட்டிலே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, 3/4 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆக்டிவேட் ஆக விட்டுடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் மைதா மாவு, 3 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம மைதா மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு 3/4 கிளாஸ் பால் சரியாக இருக்கும். காய்ச்சி ஆறின பால் இது. பாலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு பன் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயும் சேர்த்து கலந்தோன்னா சாஃப்டாக இருக்கும். வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வந்துடும். இதில் இன்னொரு ஸ்பூன் வெண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மாவு இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம். மாவை ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு டோனட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை இதிலிருந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் உருண்டைகள் எடுத்திருக்கேன். லேசாக கொஞ்சம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ இதை ட்ரேயில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி அடுக்கின பிறகு ஒரு சின்ன மூடியை வச்சு இதோட சென்டரில் இது மாதிரி அழுத்தி கொடுத்து ஒரு ஷேப் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாகி வரும். 15 நிமிஷம் கழித்து இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை 175 டிகிரிஸில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்த பிறகு இந்த ட்ரேவை வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சாக்லேட் கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடான பிறகு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு இதில் 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கிளாஸ் பால், 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு இதை இறக்கிடலாம். கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாக்லேட்லாம் நல்லா கரைஞ்சி ரொம்ப கிளாஸியான நம்மளோட சாக்லேட் கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. டோனட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெண்ணெயை இதுக்கு மேலே தடவி விட்டுடலாம். லேசாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் கிளேஸில் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டோட நம்மளோட சாக்லேட் டோனட் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான இந்த டோனட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.